சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 51 16 கடைசி பகுதி. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி. ஆண்டவர் இன்னொரு இடத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார், என்னுடைய உள்ளம் கைகளில் உன்னை வணைந்து வைத்திருக்கிறேன் என்று. தேவனுடைய பாதுகாப்பை குறித்து சங்கீதக்காரன் 91 சங்கீதத்தில் சொல்லுகிறான், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி. கர்த்தருடைய மறைவு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கலும் பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராகிலும் பயத்தோடு திகிலோடு இந்தந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்தால் என் நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி நடுங்கி கொண்டு இருக்கிறீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது 40 வருஷம் வனாந்திரம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அது பகல் நேரத்தில் வெயில் அவ்வளோ கொடுமையாக இருக்கும், இரவில் குளிர் அவ்வளோ வாட்டும். ஆண்டவர் அவர்களை மறைக்கிறார். எப்படி மறைக்கிறார் தெரியுமா? பகலிலே மேகஸ்தம்பத்தை அனுப்புகிறார். அந்த மேகஸ்தம்பம் அவ்வளவு கொடுமையான வெயிலும் அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தது. இரவு நேரத்தில் பயங்கர குளிராக இருக்கும், அந்த நேரத்தில் ஒரு நிழல் அனுப்புகிறார். அதுதான் அக்கினி ஸ்தம்பம். அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்கள் குளிரில் நடுங்காதபடிக்கு அவர்களை நல்லா வார்ம் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தது. அப்போ பாருங்கள், அந்த தேவனுடைய நிழல் நம் மேலே வரும்போது நம்முடைய வாழ்க்கையை அது டோட்டலாக மாற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் வெளியில் பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அனுபவிக்கிற நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்போம். அதுதான் அதில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம். வெளியில் இருக்கவங்க பதறுவாங்க, ஐயோ வாழ்க்கையில் இப்படி இருக்கே அப்படி இருக்கே, ஆனால் நீங்கள் அதில் சந்தோஷமாக ஓடிட்டுருப்பீங்க. வேதத்தை படித்து பார்ப்போன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து எழுதியிருக்கிறது. எரிகிற நெருப்பில் தூக்கி போடுறாங்க, அதை போனவங்களாம் செத்துட்டாங்க. ஆனால் இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா அக்கினிக்குள்ளே விடுதலையாக நடமாடுறாங்க. 4வதாக தேவனும் அவர்களோடு கூட இருக்கிறார். அந்த அக்கினிக்குள்ளே கர்த்தருடைய கரம் அவர்களை காக்கிறது. அப்போ பாருங்கள், வெளியில் சூழ்நிலை கொடூரமாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே கர்த்தர் அவர்களை கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கிறார். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன்னு இன்றைக்கி வாக்குத்தத்தம் பண்ணுறாருன்னா ஒரே ஒரு காரியம் மட்டும் உண்மை, சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். அந்த சூழ்நிலைக்கு விரோதமாக ஜஸ்ட் ஆப்போசிட்டாக உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் கர்த்தர் வைக்க போதுமானவராக இருக்கிறார். மனம் கலங்காதிருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எங்கள் கர்த்தர் உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அக்கினிக்குள்ளே எப்படி அன்றைக்கு தேவதாசர்கள் 3 பேரும் விடுதலையாய் நடந்தார்களோ அப்பா, எங்களையும் அப்படி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். வனாந்திரத்தின் வெயிலிலும் குளிரிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்களோ அப்படியே எங்களை மூடி மறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சிங்கத்தின் நடுவிலும் இரவு முழுவதும் தானியல் எப்படி தைரியமாய் சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தானோ அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருகிறதுக்காக நன்றி. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் பிள்ளைகள் இன்றைக்கு இருந்தாலும் உங்களுடைய கரத்தின் நிழல் அவர்களை மறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.